மதீனாவில் 3 நாட்கள் வரை அசானும் இகாமத்தும் ஒலிக்காமல் பள்ளி முழுக்க அமைதியாக இருந்தது. அசான் சொல்ல யாருமில்லை, தொழுகைக்கு பின் நிற்க ஒருவருமில்லை. ஆனால் ஒரு வயதான மூத்த மனிதர் மட்டும் அந்த பள்ளிக்குள் இருந்தார். வெளியே பெரிய போரின் அச்சம் பரவியிருந்தது. அந்த போரில் பல சஹாபாக்களும் மற்ற முஸ்லிம்களும் ஷஹீத்களாகிவிட்டார்கள். அசானும் இகாமத்தும் இல்லாமல் தொழுகை நேரம் எப்போது என்று அறிய முடியாத அந்த மூத்தவருக்கு ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அல்லாஹுவின் அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் கபரிலிருந்து ஒரு இனிய ஒலி கேட்கப்பட்டது. அது அசானும் இகாமத்தும் தான். அந்த ஒலி கேட்டவுடன் அவர் தொழுகையை நிறைவேற்றுவார். இதை வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இஸ்லாமிய வரலாற்றில் மிகுந்த வலியும் துயரமும் நிறைந்த ஒரு அத்தியாயமான ஹர்ரா யுத்தம், அதிலும் குறிப்பாக மதீனா பள்ளியில் நடந்த அந்த அதிசய நிகழ்வு பற்றித்தான் இது. ஹிஜ்ரா 63வது ஆண்டில் நடந்த அந்த ஹர்ரா போர் யசீத் என்ற ஆட்சியாளர் மதீனாவை தாக்கி அங்கிருந்த மக்களை கொன்று குவித்த கொடிய சம்பவம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பின் அவரின் மகன் யசீத் கலிபாவாக ஆனான். ஆனால் மதீனாவின் பெரிய சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் யசீதுக்கு பயத் கெடுக்க மறுத்தார்கள். யசீத் நடத்தை சரியில்லை, அவன் கலிபாவாக தகுதியற்றவன் என்று அவர்கள் நம்பினார்கள். அதைத் தொடர்ந்து மதீனாவின் மக்கள் ஒரு குழுவை யசீதை நேரில் காண சிரியாவுக்கு அனுப்பினர். ஆனால் அவர்கள் திரும்பி வந்ததும் யசீதின் தவறான வாழ்க்கையையும் செயல்களையும் வெளிப்படையாக சொன்னார்கள். இதனால் மதீனாவாசிகள் யசீதுக்கு எதிராக எழுந்தனர். அதை அறிந்த யசீத் கோபத்தில் மிக கொடிய தளபதியான முஸ்லிம் இப்னு உக்பாவை 12,000 பேருடன் மதீனாவுக்கு அனுப்பினான். இதுவே ஹர்ரா போரின் தொடக்கம். மதீனாவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஹர்ரா என்று அழைக்கப்படும் கற்களால் நிறைந்த பகுதியில்தான் அந்த யுத்தம் நடந்தது. யசீதின் படை மிகுந்த கொடூரத்துடன் தாக்கியது. பல சஹாபாக்களும் அவர்களின் பிள்ளைகளும் ஷஹீத்கள் ஆகினர். 3 நாட்கள் முழுக்க மதீனாவில் கொள்ளை, கொலை, அழிவு எல்லாமே நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் இதற்கு ஒப்பான கொடுமை எதுவும் இல்லை. இது உமையா அரசின் கொடுமைக்கான ஒரு அடையாளமாகவே சொல்லப்படுகிறது. இதனால் யசீதின் பெயர் மிகவும் கேவலமானதாக மாறியது. பிறகு மதீனாவை அடக்கிய பின் யசீத் தனது படையை மக்காவுக்கு அனுப்பினான். அப்போது மக்காவில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தார். காபாவையே தாக்குமாறு யசீத் உத்தரவிட்டான். ஆனால் அந்த போரின் நடுவே யசீத் இறந்து விட்டான். இதனால் படை திரும்பி சென்றது. மதீனாவில் அந்த யுத்தத்தின் போது 3 நாட்கள் மஸ்ஜிதுன் நபவியில் அசானும் இகாமத்தும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் பள்ளிக்குள் இருந்தவர் பெரிய தாபியும் அறிஞருமான சயீத் பின் முஷையிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வயதானவர் என்பதால் போரில் பங்கேற்கவில்லை. அவர் பள்ளிக்குள் தனியாக இருந்தார். அசான் சொல்ல யாரும் இல்லை, தொழுகை நேரம் எது என்று அறிய வழியும் இல்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் கபரிலிருந்து ஒரு இனிய ஒலி கேட்கப்பட்டது. அது அசானும் இகாமத்தும் தான். அந்த ஒலி கேட்டவுடன் அவர் தொழுகையை நிறைவேற்றுவார். இதை வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட அதிசயமான ஒரு சம்பவம் பற்றித்தான் இந்த கதை சொல்கிறது. அல்லாஹுவின் அன்புக்குரிய இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய அதிசயங்களில் இதுவும் ஒன்று.